அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் குலதெய்வம் நம் வீட்டில் இருந்தால் இந்த உயிரினங்கள் நம் வீட்டிற்குள் தேடி வரும். இது மகா பெரியவா சொன்னது. இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குலதெய்வம் அப்படின்னாலே நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய தெய்வம், 7 தலைமுறை சந்ததியினரையுமே காக்கக்கூடிய தெய்வம் தான் நம்மளுடைய குலதெய்வம். அதனால தான் குலதெய்வ வழிபாடை நம்ம எதை மறந்தாலும் குலதெய்வ வழிபாடை நம்ம மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் பெரியவர்கள் எல்லோருமே நமக்கு சொல்கிறது. அதனால வருடத்திற்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோடு செஞ்சு நம்ம வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற அனைத்து தடைகளும் கஷ்டங்களும் நீங்கி மங்களகரமான எல்லா விஷயங்களும் நம்ம வீட்டில் நிச்சயமாக நடக்கும். அதனால தான் ஒரு வீட்டில் கஷ்டம் அப்படின்னா முதல்ல கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, நீங்கள் குலதெய்வ வழிபாடை ஒழுங்காக செய்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பக்கத்தில் குலதெய்வ கோவில் இருக்குது அப்படின்னா மாதத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க. இல்லை எங்களுக்கு தூரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தே வெள்ளிக்கிழமையில் குலதெய்வத்தை மனதார நினைத்து நம்ம பூஜித்தோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அதனால தான் எந்த ஒரு பூஜை செய்தாலும் எந்த ஒரு வழிபாடு செய்தாலும் சின்னதாக ஒரு வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் நம்ம பண்ணால் கூட கண்டிப்பாக குலதெய்வத்தை மறக்கக்கூடாது. குலதெய்வத்தை மனதார நினைத்து நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா தான் மற்ற பூஜைகள் நம்ம செய்தாலும் சரி அதற்கு முழு பலன் நமக்கு கிடைக்கும். அப்படிப்பட்ட அமோக சக்தி வாய்ந்த இந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குலதெய்வம் நம்ம வீட்டில் இருந்தால் இந்த உயிரினங்கள் கண்டிப்பாக தேடி வருவாங்க அப்படின்னு நான் சொன்னேன்ல. ஸோ அந்த உயிரினம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல என்ன அப்படின்னா காகம். நம்ம வீட்டை சுற்றி அடிக்கடி காகம் வரதா இருக்கட்டும், காகம் கரைகிறதாக இருக்கட்டும், நம்ம வீட்டில் நிறைய தெய்வ சக்திகள் இருக்குங்கிறத நம்ம அறிஞ்சுக்கலாம். தேவ சக்திகள் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிற வீட்டில் தான் காகம் அடிக்கடி தேடி வரும், காகம் கரையும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களால் முடியும் போது காகத்துக்கு நீங்கள் சாப்பாடு வைங்க. கண்டிப்பாக அது உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா தோஷங்களையும் நிச்சயமாக நீக்கும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பள்ளிகள் அதிகமாக இருந்தாலும் பள்ளிகள் சத்தமிட்டாலும் கண்டிப்பாக இதுவும் தெய்வ சக்திகள் நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக நம்ம வீட்டில் இருக்கிறதா அர்த்தம். அதனால் பள்ளிகள் நிறைய இருக்குது அப்படின்னாலும் சரி, பள்ளிகள் அடிக்கடி சத்தம் இட்டாலும் சரி, முக்கியமாக பூஜை அறையில் போயிட்டு பள்ளிகள் சில டைம் என்ன பண்ணும், சத்தம் எழுப்பும். இந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக இதுவும் நம்மளுடைய வீட்டில் குலதெய்வம் இருக்குது அப்படிங்கிறத உடைய அறிகுறி தான். திடீர்னு எங்கேயோ இருந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வீட்டுக்கு முன்னாடி சில ஜீவராசிகள் வருவாங்க. அந்த மாதிரி இருந்தாலும், அதாவது பசு, நாய் இந்த மாதிரி சொல்கிறேன், அந்த மாதிரி அடிக்கடி வருவதா இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடி நிற்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் தெய்வங்களுடைய சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எளிமையாக உணர்ந்து கொள்ளலாம், புரிந்து கொள்ளலாம். இந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வீட்டில் எல்லா தெய்வங்களும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம காட்டக்கூடிய விஷயங்கள். அதை நம்ம உணரும் போது தான் நமக்கு அது புரியும். கண்டிப்பாக உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி ஏதாவது நடந்திருந்தா அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.